இப்போ அந்த காலத்துலலாம் பொண்ணுனா மணமேடைக்கு அப்படி குனிஞ்ச தலை நிமிராம பொண்ணும் பையனும் வருவாங்க. ஏன்னா அப்படி குனிந்த தலை நிமிராத மணமக்கள் பணிவா வராங்க. இப்போ குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடினே தான் வராங்க. கூட்டின்னு வர்றது யாரு? ஒட்டுமொத்த திரையுலகமும் கூட்டு வராங்க. இப்போ அந்த காலத்துலலாம் பொண்ணுனா மணமேடைக்கு அப்படி குனிஞ்ச தலை நிமிராம பொண்ணும் பையனும் வருவாங்க. ஏன்னா அப்படி குனிந்த தலை நிமிராத மணமக்கள் பணிவா வராங்க. இப்போ குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடினே தான் வராங்க. கூட்டின்னு வர்றது யாரு? ஒட்டுமொத்த திரையுலகமும் கூட்டு வராங்க. இதுக்கும் அந்த சொன்ன ஆள் என்னன்னா, ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பார்ட்டிசிபேட் பண்ணுற ரியாலிட்டி ஷோ இருக்கு இல்லையா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆள், அதில் வந்து கண்டஸ்டண்ட்டாக இருந்த ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு, அதுலெல்லாம் வந்து அப்போ நம்ம இதில் ட்ரெடிஷனில் கல்ச்சரில் அதெல்லாம் கூட உண்டா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து போய் ஏதாவது நின்று இந்த இதை ப்ரைஸ் வாங்கிறதுக்காக தூக்கிட்டு என்னென்னவோ செய்கிறாங்க. அந்த ரியாலிட்டி ஷோஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. டிவி சேனல்ஸில் இப்போ நடக்கிற ஷோஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, கண்டெஸ்ட் பண்ணுறவங்க, இன்னொருத்தரை காம்பீட் பண்ணுறங்கிறதுக்காக என்னெல்லாம் செய்கிறாங்க. அவங்க தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. குத்தாட்டம் போட்டு வர்றாரு அனந்த் அம்பானியும் அவங்க ராதிகா மெர்ச்சன்ட்டும்.